வணக்கம். பரபரப்பு சீரியலுடன் நான் நிரோஷன். போர்முனையில் அல் ஜஸீரா செல்வாக்கு பெற்றது எப்படி என்ற காணொலி தொடரின் 20வது எபிசோடில் கடந்த பாகத்தை நாம் முடித்த போது அமெரிக்க அரசின் நிதியுதவியோடு இயங்கும் சுதந்திரமான அமைப்பு வாய்ஸ் ஆஃப் அமெரிக்கா தாலிபான்களின் தலைவர் முல்லா முகமது ஓமரின் பேட்டியை எடுத்திருந்தது. அந்த பேட்டியை ஒளிபரப்ப வேண்டாம் என அமெரிக்க ராஜாங்க அமைச்சர் வாய்ஸ் ஆஃப் அமெரிக்காவை கேட்டுக்கொண்ட போதிலும் தாலிபான் தலைவரின் பேட்டி செய்தி என்ற அடிப்படையில் மதிப்பு மிகுந்தது என்பதை வாய்ஸ் ஆஃப் அமெரிக்கா உணர்ந்திருந்தது. இதனால் முல்லா முகமது ஓமரின் பேட்டி திட்டமிட்டபடி வாய்ஸ் ஆஃப் அமெரிக்காவில் ஒளிபரப்பானது என்று முடித்திருந்தோம். ஒசாமா பின் லாடனின் பழைய பேட்டிகளை அல் ஜஸீரா தொலைக்காட்சி ஒளிபரப்புவதை அமெரிக்க அரசு விரும்பவில்லை. வாஷிங்டன் மற்றும் நியூயார்க் நகரங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட பின்னர் அமெரிக்காவுக்கு எதிரானவர்களின் விமர்சனங்களை அல் ஜஸீரா அதிக நேரம் ஒளிபரப்புவதாக அமெரிக்க அரசு கருதியது. மத்திய கிழக்கு நாடுகளில் அமெரிக்க விரோத கருத்துக்களை அல் ஜஸீரா ஊக்குவிப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி நினைத்தார். அல் ஜஸீரா தொலைக்காட்சி ஆப்கானிஸ்தான் பற்றிய தொலைக்காட்சி ஒளிபரப்பில் தனது குரலை தணித்துக் கொள்ள வேண்டும் என்று கத்தார் எமீரிடம் அமெரிக்க ராஜாங்க செயலாளர் காலின் பவல் கேட்டுக்கொண்டார். அல் ஜஸீரா தனது குரலை தணித்துக் கொள்ள வேண்டும் என நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள் என்று அமெரிக்கர்கள் தன்னிடம் தெரிவித்ததாக கத்தார் எமீர் பின்னர் பத்திரிகையாளர்களிடம் தெரிவித்தார். தற்போதுள்ள அமெரிக்க நிர்வாகம் மற்றும் இதற்கு முன்பு நடந்த அமெரிக்க நிர்வாகங்களும் இதே போன்ற கருத்துக்களை தான் என்னிடம் தெரிவித்தன. வழக்கமாக இது போன்ற விடயங்களை நாங்கள் ஒருவித அறிவுரையாகவே எடுத்துக்கொள்கிறோம் என அவர் தெரிவித்ததாக CNN தொலைக்காட்சி கூறியது. அல் ஜஸீரா தொலைக்காட்சி தனது ஒளிபரப்பில் இருதரப்பையும் சமமாக பாவிக்கவில்லை என்ற குற்றச்சாட்டை கத்தார் எமீர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அமெரிக்கா மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு பின்னர் அமெரிக்கா மற்றும் ஆப்கானிஸ்தான் அதிகாரிகளின் கருத்துக்களுக்கு சமமான நேரத்தையே அல் ஜஸீரா தொலைக்காட்சி கொடுத்து வருகிறது. நாங்கள் இருதரப்பையும் சமமாகவே பாவிக்கிறோம். அல் ஜஸீராவின் செய்தி விடயத்தில் தலையிட மாட்டோம். அனைத்து எதிர்த்தரப்பு கருத்துக்களையும் நாங்கள் தருகின்றோம். பிரச்சனையில் ஒரு தரப்பாக பின் லாடன் உள்ளதால் அவரது தரப்பு கருத்துக்களும் நிச்சயம் கேட்கப்பட வேண்டும் என்று கத்தார் எமீர் அதிரடியாக தெரிவித்தார். அல் ஜஸீரா செய்தி ஒளிபரப்பு விடயத்தில் தலையிடும் எண்ணம் ஏதும் தனக்கில்லை என்பதை அவர் தெளிவுபடுத்தினார். எங்கள் மீது கூறப்படும் இந்த குற்றச்சாட்டுகள் புதிதல்ல என்று ரியூட்டர்ஸ் செய்தி நிறுவனத்திடம் தெரிவித்தார் அல் ஜஸீராவின் பொது மேலாளர் முகமது ஜாசிம் அல் அலி. அவர் மேலும் தெரிவித்த போது எங்கள் ஒளிபரப்பு காரணமாக ஈராக்கின் குரலாக செயற்படுவதாக முன்பு எங்கள் மீது குற்றம் சாட்டப்பட்டது. தற்போது ஆப்கானிஸ்தானிலிருந்து செயற்படும் ஒரே தொலைக்காட்சியாக நாங்கள் இருக்கிறோம். இதனால் எங்களை ஆப்கானிஸ்தான் ஆதரவாளர் என்று குற்றம் சாட்டுகின்றனர். அமெரிக்கர்களும் ஜூதர்களும் ஈராக்கியர்களும் உளவாளிகளாக உள்ளோம் என்று ஒரே நேரத்தில் குற்றம் சாட்டு கூறுகின்றனர். அல் ஜஸீரா தொலைக்காட்சியில் சதாம் ஹுசேன் ஒரு பங்குதாரர் என்றும் கூட வாய்க்கூசாமல் தெரிவிக்கின்றனர். அமெரிக்காவில் எங்களுக்கு செய்தியாளர்கள் உள்ளது போன்று காபூல் கந்தகாரிலும் செய்தியாளர்களை வைத்துள்ளோம். இரு தரப்பின் செய்திகளுக்கும் சமமான முக்கியத்துவத்தை அளித்து வருகிறோம் என்று முகமது ஜாசிம் அல் அலி கூறினார். அல் ஜஸீராவின் ஒளிபரப்பில் நான் தலையிட முடியாது என்று கத்தார் அமீர் பகிரங்கமாக அறிவித்ததால் அமெரிக்க அரசு அதிர்ந்து போனது. அமீர் பேட்டியளித்த சிறிது நேரத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார் அமெரிக்க ராஜாங்க செய்தி தொடர்பாளர் ரிச்சர்ட் பவுச்சர். வெளியுறவுத்துறை அமைச்சர் காலின் பவல் கத்தார் அமீரிடம் தெரிவித்ததையே ரிச்சர்ட் பவுச்சர் மீண்டும் வலியுறுத்தினார். அல் ஜஸீரா தொலைக்காட்சியில் நாங்கள் பார்த்த சில விடயங்கள் குறித்து எங்கள் தரப்பு கருத்துக்களை தெரிவித்தோம். குறிப்பாக எரிச்சலூட்டும் விடயங்கள், பொய்யான செய்திகள் போன்றவை குறித்து தெரிவித்தோம். அவர்கள் தங்களது குரலை தாழ்த்திக் கொள்வதை பார்க்கவே நாங்கள் விரும்புகிறோம் என்றார். இரட்டை கோபுர தகர்ப்பில் ஒசாமா பின் லாடனின் பங்கு குறித்து அமெரிக்கா தெளிவான ஆதாரம் எதையும் அளிக்கவில்லை என்று தெரிவித்தார் கத்தார் வெளியுறவு அமைச்சர் ஷேக் ஹமாத் பின் ஜாசிம் பின் ஜபார் அல் தானி. அல் ஜஸீரா தொலைக்காட்சி தவறுகள் ஏதும் செய்யாதவரை அதை நிறுத்த எந்த காரணமும் இல்லை என்று கூறினார். ஊடகங்களின் மீதான அமெரிக்க அரசின் தலையீடுகளுக்கு பத்திரிகையாளர்களின் பாதுகாப்பு குழு கண்டனம் தெரிவித்தது. அவர்கள் வெளியிட்ட அறிக்கையில் அல் ஜஸீரா ஒளிபரப்பு மீது கத்தார் நாட்டு நிர்வாகம் தலையிட வேண்டும் என்று அமெரிக்க அரசு கூறுகிறது. கருத்துக்களை வெளிப்படுத்தும் சுதந்திரத்திற்கு வலுவான குரல் எழுப்பும் நாடு என்று கருதப்படும் அமெரிக்கா இவ்வாறு கூறியுள்ளது வித்தியாசமானது மட்டுமல்ல, ஏற்கத்தகாதது. அனைத்து தரப்பு செய்திகளையும் ஒளிபரப்ப வேண்டும் என்பதில் எங்களுக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை உள்ளது. ஒசாமா பின் லாடன் மட்டுமல்ல, ஜோர்ஜ் புஷ்ஷின் கருத்துக்களையும் நாங்கள் ஒளிபரப்புகிறோம் என்று தோஹாவிலிருந்து AB செய்தி ஏஜென்சிக்கு தொலைபேசி மூலம் கொடுத்த பேட்டியில் தெரிவித்தார் அல் ஜஸீரா செய்தி ஆசிரியர் அகமது ஷேக். இந்த நிலையில் சர்வதேச பத்திரிகையாளர் அமைப்பான IBI அமெரிக்க ராஜாங்க அமைச்சர் காலின் பவலுக்கு வெளிப்படையான கடிதம் ஒன்று எழுதியது. அந்த வெளிப்படையான கடிதத்தில் மீடியா அமைப்புகளுக்கு நெருக்கடி கொடுப்பதை வெளியுறவுத்துறை அமைச்சர் நிறுத்திக் கொள்ள வேண்டும். தங்களது எடிட்டோரியல் கொள்கையின் அடிப்படையில் மீடியாக்களை சுதந்திரமாக செய்தி சேகரிக்க அனுமதிக்க வேண்டும். இது எங்களது கருத்து. இவரது கட்டுப்பாட்டிலும் இல்லாமல் வெளிநாட்டிலிருந்து செயற்படும் தொலைக்காட்சி சேனலின் செய்தி சேகரிப்பை கட்டுப்படுத்த முயல்வது எடிட்டோரியல் சுதந்திரத்திற்கு எதிரானது. இருதரப்பு தகவல்களையும் மேற்கத்திய நாடுகளில்
செய்திகளின் ஒளிபரப்பு அனுமதிக்கும் அமெரிக்கா அதேபோன்ற செய்திகளை மத்திய கிழக்கு நாடுகளில் ஒளிபரப்ப அனுமதி மறுக்கிறது. இது அமெரிக்காவின் இரட்டை நிலையை காட்டுகிறது என்று சர்வதேச பத்திரிகையாளர் அமைப்பின் இயக்குனர் ஜொனதன் பிரிட்ஸ் எழுதிய கடிதத்தில் குறிப்பிட்டிருந்தார். பெரியண்ணன் மனப்பான்மையுடன் அல் ஜஸீராவின் செய்தி ஒலிபரப்பு விடயத்தில் தலையிடும் அமெரிக்காவின் செயலை அரபு நாடுகளை சேர்ந்த மீடியா விமர்சகர்கள் கடுமையாக விமர்சிக்க தொடங்கினர். லெபனான் நாட்டு செய்தித்தாளான டெய்லி ஸ்டார், லண்டனில் இருந்து வெளியாகும் அல் ஹயாத், ஜொர்டான் நாட்டை சேர்ந்த அல் அராப், அல் யாம், கத்தார் நாட்டு கல்ஃப் டைம்ஸ் ஆகிய பத்திரிகைகள் உட்பட அரபு பத்திரிகைகள் பலவும் அல் ஜஸீராவில் தலையிட முயலும் அமெரிக்காவின் செயலை கண்டித்தன. அல் ஜஸீராவை தீவிரமாக ஆதரித்தது பாலஸ்தீன செய்தித்தாளான அல் ஹயாத் அல் ஜதீதா. அமெரிக்காவுக்கு எதிரான வெறுப்பை வளர்ப்பதற்காக அல் ஜஸீரா மீது தற்போதும் குற்றம் சாட்டப்படுகிறது. அல் ஜஸீரா மீது தங்களது சேனல்கள் மூலம் அமெரிக்காவும் இஸ்ரேலும் வெறுப்பை உமிழ்கின்றன. இதற்காக அல் ஜஸீராவை பாராட்டுகிறோம் என்று குறிப்பிட்டது அல் ஹயாத் அல் ஜதீதா. ஜொர்டான் நாட்டு செய்தித்தாளான அல் அராப், அல் யாமும் அல் ஜஸீராவை ஆதரித்து கட்டுரையொன்றையே வெளியிட்டது. அதில் அல் ஜஸீராவை கட்டுப்படுத்தும் அமெரிக்காவின் முயற்சிக்கு கடும் கண்டனத்தை தெரிவித்திருந்தது. அமெரிக்க அரசின் கருத்துக்கள் அல் ஜஸீராவின் எடிட்டோரியல் கொள்கையில் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தவில்லை. ஆனால் இது மேற்கத்திய நாடுகளில் அல் ஜஸீராவுக்கு புது வேகத்துடன் கூடிய எழுச்சியை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் அல் கைதா அமைப்பின் காணொலி ஒன்றை அல் ஜஸீரா தொலைக்காட்சி ஒளிபரப்பியது. இந்த காணொலி சில வாரங்களுக்கு முன் எடுக்கப்பட்டது என்று காணொலியை ஒளிபரப்பிய பின்னர் வெளியிட்ட அறிக்கை ஒன்றில் தெரிவித்தது. அதன் பின் நடந்த பரபரப்பான விவரங்களை காணொலி தொடரின் அடுத்த எபிசோடில் வெளியிடுவோம். போர் முனையிலிருந்து ஒளிபரப்பு செய்து அல் ஜஸீரா தொலைக்காட்சி செல்வாக்கு பெற்றது எப்படி என்பதை பல நிஜ சம்பவங்களோடு வெளியிடப்படும் இந்த காணொலி தொடர் தினமும் பதிவேற்றம் செய்யப்படும். தொடரின் அடுத்த பாகம் நாளை காலை IST நேரம் 6 மணிக்கு வெளியாகும். இந்த காணொலி தொடருடைய அடுத்த பாகங்களை நீங்கள் பார்க்க விரும்பினால் அதற்கான இணைப்பு இந்த காணொலியின் பின்னூட்டமிடும் பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ளது.